குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் என்கிட்ட ஒருத்தர் ரியலாகவே கேட்ட ஒரு கேள்வி தான். சார், நான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நேர்மையாக சொல்கிறேன். நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருந்தேன். அந்த ஜேர்னியில் நான் பல லட்சங்களை லாஸ் பண்ணிட்டேன். அந்த லாஸ் என்ன ஃபினான்ஸ் வைஸாகவும் என்னுடைய மென்டல் ஃபீலிங்கு சம்மந்தமாகவும் என் லைஃப்பையே அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நான் இந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து சரி இது நமக்கு வேணாம், ஒத்து வரல அப்படின்னு நினச்சி நான் கொஞ்ச நாள் அதை ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டு சரி மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு 6-7 மாதம் நான் ட்ரேட் பண்ணலை. மார்க்கெட்டை பற்றியே பார்க்கல, எந்த ஒரு நியூஸும் அதை பற்றி கேட்கல. மார்க்கெட்டில் சரி நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இப்போ இருக்கேன். போன வாரம் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். வந்து பார்க்கும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு போனால் எனக்கு அந்த ட்ரேட் எடுக்கும்போது என்னுடைய பழைய அந்த லாஸஸ் மட்டுமே மறுபடியும் வருது. என்னால் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட கேட்டார். நேற்று தாங்க நடந்தது இந்த நிகழ்ச்சி. சேலத்துக்காரரு அவர் ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டார். மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் உள்ளே வந்தால் என்னுடைய அந்த ஞாபகமே தான் வருது. அந்த மாதிரி ஞாபகம் வர்றதுனால என்னால் ஒரு ட்ரேட் எடுத்துட்டா அதில் நிம்மதியாக என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியல. சின்ன ப்ராஃபிட் வந்தால் வெளியே வந்துடுறேன், ரூ. 100 வந்தாவே வெளியே வந்துடுறேன். லாஸ் பக்கமே லாஸு ரூ. 1 வந்தால் கூட நான் உடனே குவிட் பண்ணிடுறேன். அப்போது என்னால் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியல. ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுது? இந்த நினைவுகளை நான் எப்படி சமாளிக்கிறது, ஹேண்டில் பண்ணுறது? இதை மார்க்கெட்டில் நான் ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஏன் அந்த ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு அவர் கேட்டார். ரொம்ப சூப்பராக எனக்கு இருந்தது. புதுசாக எத்தனையோ பேர் வந்து லாஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு, அதாவது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் அந்த பழைய லாஸ் மெமரியே வந்து அவங்கள போட்டு மறுபடியும் அதே அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. அப்படி தானே இருக்கும். அவர் அதை தான் கேட்டார், ஓப்பனாகவே கேட்டார் நேற்று வாட்ஸ்அப் காலில். அப்போது அந்த மாதிரி ட்ரேடர்ஸ், அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள எப்படி நம்ம ஹேண்டில், அதாவது எப்படி அவங்கள நம்ம ஓரளவுக்கு கைட் பண்ணி திருத்தலாம், இந்த நினைவே வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது ட்ரேடிங்கில் பிக்கெஸ்ட்டு ப்ராப்ளம் மார்க்கெட் கிடையாது. நான் இதை பல தடவை சொல்கிறேன். பல பேர் வந்து மார்க்கெட்டே அப்படி தாங்க, பல பேர் இல்லை, எல்லாருமே மார்க்கெட்டு அது அப்படி தான். நீங்கள் இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியும் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடராக இருந்தால் மார்க்கெட் அதோட ட்ரேடிங்கோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும், அதோட டைமென்ஷன் இப்படி தான் இருக்கும். என்ன ஒன்று, பல வருஷம் ட்ரேடிங்கோட வேகம் அதிகரிக்கலாம், அதோட டெப்த் அதிகமாக இருக்கலாம், அதோட இன்புட்டு காஸ்ட் அதிகமாக இருக்கலாம், வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுமே கண்டி மார்க்கெட்டில் அந்த ஏற்ற இறக்கம் அதோட அமைப்பு இப்படியே தான் இருக்க போகுது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ மாறக்கூடியது மார்க்கெட் கிடையாது, நம்ம தான் மாறணும், நம்ம மைண்ட் செட்டு தான் மாறணும். நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் டெவலப் ஆக தான் செய்யும், புதுசாக நீங்கள் உள்ளே என்ட்ரி வரும்போது. அப்போது அந்த ஸ்டார்டிங் மார்க்கெட்டில் நான் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் இப்போ மார்க்கெட்டில் பண்ணலை அப்படின்னும் போது அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் மார்க்கெட்டை டோட்டலாகவே விட்டுறக்கூடாது. அப்போ உங்களுக்கு சில பேருக்கு சார்ட்டை பார்த்தாவே பயமாக இருக்கும். நீங்கள் அப்போ அந்த சார்ட்டை இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ட்ரெயினும் பண்ணிட்டீங்க, 5-6 மாதம் வெயிட் பண்ணிட்டீங்க, ட்ரேடே பண்ணலை. அப்போது ட்ரேட் பண்ணாமல் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும்போது அந்த சார்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற போது அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் சார்ட்டை பார்த்தா டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த 5 மாதம் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் சார்ட்டை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம், சார்ட்டை பாருங்கள். சார்ட்டை பார்த்தா தானே உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தான் ட்ரேட் பண்ணலை. அப்போ சார்ட்டை தைரியமாக பார்க்கலாம்ல. அந்த ஃபியர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லை, மைண்டு சொல்லணும் இல்லை, ப்ரைஸ் ஆக்ஷனை என்ன சொல்லணும், அப்படி தாங்க கற்றுக்கணும் ப்ரைஸ் ஆக்ஷனை. அதை போய் காசு குத்தெல்லாம் கற்றுக்கக்கூடாது. ப்ரைஸ் ஆக்ஷன்றதை இப்படி தான் நம்ம கண்ணால் பார்த்து கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி மூவ் ஆகுது, அடுத்தது என்ன ஆகுன்றது உங்கள் மைண்டில் தானாகவே நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதை 1 நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம் கரெக்டாக. ஆனால் 5-6 மாதம் கண்டினியூஸாக பண்ணும்போது அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன், அதுதான் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட் கிளாஸாக ரிஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் அந்த சார்ட்டை பார்க்குற அந்த பயம் போயிடும்.
அப்புறம் ட்ரேடு போனோம் அப்படின்னாவே ஒரு சில பேருக்கு அந்த டென்ஷன் படபடப்பு வந்துடும், தயங்குவாங்க. மார்க்கெட் நான் நினைக்கிற மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் என்னால் போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நான் அவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அப்போ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்த்து எதனால் வருதுன்னா அந்த லாஸ் மெமரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த பாதைகளோட மெமரி எஃபெக்ட் தான், லாஸோட மெமரி எஃபெக்ட் தான். அப்போ இதை எப்படி தான் நாங்கள் அதுலேருந்து அவாய்ட் ஆகிறது அப்படின்னு கேட்டால், அவாய்ட் ஆகிறதுலாம் ஈஸி தான். ஒரு ஒரு உதாரணம் சொல்லிட்டு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயோ பல லட்சங்களை இழந்துட்டீங்க, 3-4 லட்சம் இழந்துட்டீங்க. சில பேர் 3 மாதத்துலேயே 3-4 லட்சம் இழக்கிறாங்க, சில பேர் 1 வருஷத்தில் இழக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இழந்தது இழந்தாச்சு. நீங்கள் மறுபடியும் அதையே திங்க் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதை விட, மார்க்கெட் வந்து இப்படி புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாத ஒரு ட்ரேடர் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். இது உண்மை. இந்த திங்கிங் வந்து திங்கிங்காக இல்லை, நிஜமாலுமே மார்க்கெட்டில் லாஸ் அப்படின்றவங்க கேள்விப்படாத ஒரு ட்ரேடர் கூட கிடையாது. எல்லாரையுமே சொல்லலாம், நீ ட்ரேடரா, நீ கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்ப, அவ்வளோதான், இப்படி எடுத்துக்கங்க. அப்போ லாஸ் அப்படின்றத நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கணுன்னா, பெரிய இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கெல்லாம் சொல்லித்தர இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி இருக்காங்க? நீங்கள் என் ஒர்க் ஷாப்புக்கு வாங்க, என்கிட்ட கிளாஸ் கற்றுக்குங்க, இதை வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எப்படி எந்த நேரத்தில் பண்ணணும், எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரோம் அப்படின்னு உங்களை போட்டு இழுக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக பணம் படித்தவங்க போவாங்க. எவ்வளோ அவங்களுக்கு கிளாஸு ஃபீஸ் எல்லாம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பெரிய ஆளுங்க இருந்தால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படி தான் இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? எனக்கு அனுபவம் அதில் கிடையாது, நான் அதில் 0 தான். ஏன்னா நான் மற்ற வீடியோலாம் அந்த மாதிரி பார்க்குறதில்ல. அவர் சொன்னார் நேற்று, அவர் ஒரு கிளாஸ் சேர்ந்துருக்காரு, 4000 ரூபா கட்டியிருக்காராம். மந்த்லி வந்து அவருக்கு கால்ஸ் வருதான். அந்த கால்ஸ் எல்லாமே அவரால் இப்போ புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணியும் அவரால் எடுக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும். நானும் சில பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப்பில் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க, சொல்லித்தராங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்றாங்க. சில பேர் ப்ரைஸ் ஆக்ஷனை சொல்லித்தராங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ரொம்ப மினிமமாக ஜென்யூனாக இருப்பாங்க. சில பேர் 1 லட்சம் 2 லட்சம்லாம் காசு வாங்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏங்க காசு கொடுக்குறீங்க? ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்கல்ல, எதுக்காக கொடுக்குறீங்க? மார்க்கெட்டை நான் நல்லா டெப்த்தாக கற்றுக்கணும், மார்க்கெட்டில் இந்த கண்டிஷனில் இப்படி இருந்தால் மார்க்கெட் எப்படி ப்ராஃபிட் தரும், எப்படி லாஸஸ் தரும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத தான் நாங்கள் சொல்லித்தராங்க. அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்குறீங்க, ஓகேவா? உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளோ காசை கொடுத்துட்டு ஃபீஸை கட்டிட்டு போய் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டாக இருக்கீங்களா? அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் ப்ராஃபிட்டில் நான் இயர்லி வைஸ் பார்க்கும்போது நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்குன்றது ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். கற்றுக்கிட்ட எல்லாருமே அங்கே சொல்ல முடியுமா? மாதம் கற்றுக்குறாங்க, வருஷத்தில் இவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து 1000 பேர், ஒவ்வொரு டாக்டர்ஸ்லேருந்து 1,00,000 பேர் வரான் வருஷம். எல்லாரும் இன்ஜினியர் ஆகிடுறாங்களா? எல்லாரும் டாக்டர் ஆகிடுறாங்களா? எல்லாரும் டீச்சர்ஸ் ஆகிடுறாங்களா? அதே கொஸ்டின் தான் இங்கே கேட்குறேன். மார்க்கெட்டில் நீங்கள் போய் 2 லட்சம் 3 லட்சம்னு கொடுத்து காசு இந்த ஒர்க் ஷாப்பில் போய் கற்றுக்குறீங்க. நீங்கள் எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறீங்களா? உங்கள் இயர்லி வைஸ் பார்க்கும்போது சில பேர் தான் இருப்பீங்க. அதே கான்செப்டை தான் நீங்கள் உங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, அந்த லாஸை மறக்கிறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற ஃபீஸாக அதை நினச்சிக்கிங்க. அவங்க வந்து ஃபீஸையும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் லாஸும் பண்ணுறாங்க. அவங்க 2 ஸ்டேஜில் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி மார்க்கெட்டில் போய் லாஸ் பண்ணிடுறீங்க 3-4 லட்சத்தை. 3-4 லட்சத்தை லாஸ் பண்ணதை ஐயோ லாஸுன்னு திங்க் பண்ணாதீங்க. நான் மார்க்கெட் தான் உங்களுக்கு சொல்லித்தர இன்ஃப்ளூயன்சர், அதுக்கு நான் கொடுக்குற ஃபீஸாக நினச்சிக்கிங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணால் உங்களுக்கு இந்த லாஸ்ன்ற ஞாபகம் வராது. நம்ம இந்த காசை இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியாது. அப்போ என்ன தோணுன்னா, இதை நான் கற்றுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் கொடுத்துருக்கேன்,
மார்க்கெட் எனக்கு லெசன் டீச் பண்ணுது. அந்த லெசனை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மார்க்கெட்டுக்கு வாங்குறதுக்காக நான் இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அப்போ அந்த லாஸஸ் உங்களை பெரிய லெவலில் பாதிக்காது. இது எனக்கு தெரிஞ்ச ஐடியா. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது ரியலாகவே எனக்கு இப்படி தான் தோணுது. நான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுலாம் படிக்கிறது, ஆன் த ஃப்ளோவில் அப்படியே சொல்கிறது தான். அதனால தான் ரொம்ப இடத்துலலாம் திக்குவேன், திணறுவேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி திங்க் பண்ணிங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணால் அந்த பாஸ்ட் லாஸ் மெமரி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இல்லை அடுத்த இது எப்படி திங்க் பண்ணேன்னா, எனக்கு மார்க்கெட் திரும்பி வரும்போது நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசி இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே சார்ட்டை ஸ்டடி பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி நடக்குது, இந்த கேண்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, மார்க்கெட்டு எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் கேண்டில் மூவ் ஆகுது. அந்த கேண்டிலோட சார்ட்டை ஸ்டடி பண்ணுங்கள். ட்ரேட் எடுக்காதீங்க, ஒன்லி சார்ட்டை மட்டும் ஸ்டடி பண்ணுங்கள். மார்க்கெட் பிஹேவியர் எப்படி நடக்குது, ஒரு சப்போர்ட் வந்தால் மார்க்கெட் பிஹேவியர் எப்படி மாறுது, ஒரு ரெசிஸ்டன்ட் வந்தால் மார்க்கெட் பிஹேவியர் எப்படி இருக்குது, சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டுக்கும் போகாமல் நடுவுலையே இருந்தால் மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த 1 மாதம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். 20 நாள் ஒரு மாதத்தில் ட்ரேட் நடக்குது, லீவே இல்லாமல் இருந்தால் அந்த 20 நாளில் மார்க்கெட் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபியர் ஸ்லோவாக ரிடியூஸ் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த மார்க்கெட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பயம் குறையும். ஒவ்வொருத்தருக்கு பேய் படம் பார்த்தா பிடிக்காது, ஓகேங்களா? பேய் படத்தை அந்த திடீர்னு ஒரு சீன் வந்தால் பயப்படுவாங்க. அதையே நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, 2வது வாட்டியும் பார்த்துட்டீங்க, 3வது வாட்டியும் அந்த சீனையே பார்த்துட்டீங்க, 4வது வாட்டியும் பார்த்துட்டீங்க, 5வது வாட்டி பார்க்கும்போது அந்த சீனை பார்த்தா உங்களுக்கு பயம் வருமா? சைக்காலஜி பிரகாரம் சொன்னால் வராது. இதே மாதிரி தான் மார்க்கெட்டை நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஒரு வாட்டி பார்த்தா உங்களுக்கு பதட்டம் வருது, பயம் வருது, எல்லாம் வருதுன்னா நான் கண்டினியூஸாக 20 நாளும் பாருங்கன்றேன். ட்ரேட் பண்ணாதீங்க, பாருங்கள். அப்போ உங்களுக்கான அந்த சார்ட்டு பயம் கண்டிப்பாக போகுமா? கண்டிப்பாக போக தான் செய்யும். ஒரு நாள் பார்த்தா பயம், 2 நாள் பார்த்தா பயம், அதையே கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த பயம் கண்டிப்பாக போயிடும். அதுக்கு தான் அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்கிற பழமொழி இதுதான். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் பண்ண வந்துட்டீங்க, இந்த நான் சொன்ன மாதிரி சார்ட்டெல்லாம் பார்த்துட்டு பயம் எல்லாம் போயிடுச்சு, இப்போது ட்ரேட் பண்ணவே வந்துட்டீங்க. அப்போது ட்ரேடோட பிக்கெஸ்ட்டு மிஸ்டேக் என்ன? அந்த க்ரீடி, அந்த எமோஷன் தான். அப்போது பழைய லாஸை நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் வரவே வராதிங்க, ஓகேவா? நீங்கள் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, 4 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, மார்க்கெட்டு சார்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் பிஹேவியரை நல்லா கற்றுக்கினதுக்கப்புறம் முன்னாடி எடுத்துகிட்டு உங்கள் லாஸை முன்னாடி எடுத்துகிட்டு நான் இழந்ததெல்லாம் பிடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அப்படி திங்க் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களை டேஞ்சர் ஜோனுக்கு தூக்கிட்டு போயிடும். அதுக்கு பதில் இப்படி திங்க் பண்ணுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க்கெட்டுக்கு நான் கொடுத்த காஸ்ட்டு, நான் கற்றுக்கிறதுக்காக நான் கொடுத்த செலவு, மார்க்கெட்டில் எல்லாருமே கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ லட்சங்களோ கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு போங்க. ட்ரேட் பண்ணுறீங்க, சின்ன ஸ்மால் குவான்டிட்டியாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்மால் ரிஸ்க் எடுங்க, சின்ன ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணுங்கள், சின்ன லாஸ் வந்தால் புக் பண்ணுங்கள். அது அக்செப்டபிள். இப்படி நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் அந்த ப்ரெஷர் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த பயம் போகும், அந்த பதட்டம் போயிடும், பேனிக் சிச்சுவேஷன் நீங்கள் வரவே மாட்டீங்க. ஏன்னா கண்டினியூவாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம மைண்டும், நம்ம மனசும், நம்ம உடலும் அதை ரீதியாகவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். இது அனுபவப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புதுசாக கேட்குறேன்னா உங்களுக்கு அதை நான் என்ன சொல்ல வரேனே புரியாது. பழக எப்பேற்பட்ட விஷயமும் நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்துடும், ஓகேங்களா? நான் 5 வருஷமாக இப்படி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை என்னால் முழுசாக புரிஞ்சிக்க முடியுது, மார்க்கெட்டோட டெப்த்து, மார்க்கெட்டோட சைக்காலஜி என்ன அப்படின்றது. அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்போது சின்ன குவான்டிட்டியாக எடுங்க, சின்ன லாஸோ ப்ராஃபிட்டோ பிடிங்க, அந்த ப்ராசஸையே கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களோட ஏம் இந்த இடத்துல ப்ராஃபிட்ன்ற கோல் கிடையாது.
கோல் வந்து டிசிப்ளின். இந்த கோலை நான் ரீச் பண்ணுறேனா அப்படின்றத பார்க்கணுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? அதாவது நீங்கள் ஒரு லாஸ் ட்ரேடர் கிடையாது. யாருமே லாஸ் ட்ரேடர் கிடையாது. வாலண்டரியாக யாராவது வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் லாஸ் பண்ணிட்டு போகிறேன்ட்டு ஒரு ட்ரேடரும் உள்ளே வர மாட்டாங்க. அப்போது நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி தோல்வி அடையுது. அப்போது தோல்வி அடைகிறத வச்செல்லாம் நான் லாஸ் ட்ரேடர்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியல, இன்னமும் தெரியல. மார்க்கெட் பிஹேவியர் இன்னமும் உங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தமே கண்டி, உங்கள் முயற்சி தான் தோல்வியாகுது. உங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் தோல்வி ஆகுதுன்னு தெரியுது. ஏன் நீங்கள் மறுபடியும் அப்போ ட்ரேட் பண்ணுறீங்க? அந்த கொஸ்டின் வருது இல்லை அப்போது உங்களுக்கு எண்ணம் என்னவாக இருக்குது? முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணம் தானே இருக்குது. அப்போது ஒரு லாஸ் ட்ரேடருக்கு இந்த எண்ணம் மறுபடியும் வரக்கூடாது இல்லை? நான் லாஸ் பண்ணிக்கிட்டே தான்ப்பா இருக்கேன், அப்போ எனக்கு அந்த ட்ரேடிங் அந்த கான்செப்ட் வரக்கூடாது இல்லை? ஏன் அப்போ எனக்கு மறுபடியும் அதே வருது? அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடர், அதாவது உங்கள் மைண்டு வந்து நான் ஒரு நல்ல ட்ரேடர் தான், ஆனால் என்னால் ப்ராஃபிட்டை பிடிக்க முடியல, லாஸ் மட்டும்தான் பிடிக்க முடியுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பண்ணணும். நீங்கள் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதையே நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். மார்க்கெட் எப்போவுமே எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த்து சான்ஸ் அப்படின்னு சான்சஸ் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற இந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டு உன்னை ஒரு வாட்டி பழி வாங்கிடுச்சுன்னா உனக்கு சான்சஸ் எல்லாம் கொடுக்கும். இது இன்வெஸ்டர்ஸ் வந்து டெய்லியும் இது கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜீவன்கள். ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன இந்த வேர்டு அவங்க 100% உணர்ந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரேடர்ஸ்க்கு இந்த வேர்டோட உண்மையான அர்த்தம் தெரியாது. ஏன்னா ஒரு வாட்டி லாஸ் வந்துட்டு நம்மளால் அதை ரெக்கவரி பண்ண முடியாது, வேறு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். ஆனால் அவங்களது அப்படி இல்லை. ஒரு வாட்டி அவங்களுக்கு மார்க்கெட் லாஸ் கொடுத்ததுன்னா, ஏன்னா அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டாவது சான்ஸுன்றது ஒன்று கொடுக்கும். ரெண்டாவது சான்ஸும் கொடுக்கலனா மூணாவதாவது கொடுக்கும். அதனால தான் அந்த இஎம்ஐ 20, 50, 200, 150, 100 அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் சான்சஸ் கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். ஒரு வாட்டி 200 இஎம்ஐயை வந்து மார்க்கெட் தொட்டுடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே மறுபடியும் போகும். இதுதான் அந்த சான்சஸ், செகண்ட் சான்சஸ் கொடுக்கும். அப்போது நீ வாங்கின ப்ரைஸுக்கே மார்க்கெட்டுக்கு வந்துடும். அப்போது காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வரலாம், நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அந்த ரேஞ்சில் வெளியே வரலாம். ஸோ இதை தான் நான் சொல்கிறது. அது மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங்லேயும் வேணும்னா கண்டிப்பாக பேஷன்ஸாக இருக்கணும். ஓகேவா? உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் டிசிப்ளினோடு ட்ரேட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டிசிப்ளின்ன்ற கோலை ரீச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை பிடிங்க. சின்ன லாஸஸ் பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வாங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டான எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஒரு மெசேஜை சொல்லணும்னா, உங்களுடைய பாஸ்ட்டு லாஸஸை நினச்சி ரொம்ப ஃபியராக இருக்கவே இருக்காதீங்க. அதை நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய காஸ்ட்டாக நினச்சி அதை விட்டுடுங்க. இது 2 தான் நான் உங்களுக்கு சொல்லணும். மார்க்கெட் எப்போவுமே நம்ம கூடவே தான் இருக்க போகுது. 2 நாள் தான் மார்க்கெட் நம்மளை விட்டு இருக்குது, மற்ற 5 நாளும் நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்போ மார்க்கெட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஹவரும் நான் இதை அடிக்கடிக்கு சொல்லுவேன். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கண்டிப்பாக. உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆப்ஷன் பையர் வந்து 23,000 ஒரு காலை வாங்குறாரு, மார்க்கெட் இறங்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து 22,900 வாங்குறாரு, அவருக்கும் இறங்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து 22,800 வாங்குறாரு ஒரு காலை, மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போது 23,000 வாங்கினவரும் லாஸு, 22,900 வாங்கினவரும் லாஸு, 22,800 வாங்கினவர் ப்ராஃபிட்டு. அப்போ மார்க்கெட் எங்கேயோ யாருக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தானே இருக்குது. அதுக்கு அதுதானே அர்த்தம் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நீங்கள் இழந்த லாஸஸையே நினச்சி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு வரும்போது ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி தடுக்கலாம், அந்த லாஸஸை என்ன மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரேடர்ஸ், நானும் லாஸ் தாங்க பண்ணியிருக்கேன்,
நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கும் பொருந்தும். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாம் எல்லாருமே ஆப்ஷன் பையர், ட்ரேடர்ஸ். முதல்ல நம்ம எல்லாருமே ட்ரேடர்ஸ். அதில் குறிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ் நம்ம. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு லேர்னிங்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே லாஸ் தான் பண்ணியிருக்க போகிறீங்க. அது எனக்கு டோட்டலாகவே 100க்கு 100% தெரியும். என்ன மாதிரியெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி இதை லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கேட்குறேன். ஓகேங்களா? இது தப்பாலாம் எதுவும் கேட்கல. எல்லாருமே லாஸ் தான் பண்ணியிருக்கோம். எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோன்றத, ஏன்னா நான் யூடியூப்பில் ரொம்ப பார்க்க மாட்டேன். அதனால் எனக்கு வெளி உலக அனுபவம் வந்து ரொம்ப கம்மி தான். நான் இந்த புக்கை தான் அதிகமாக படிக்கிறதுனால புக்கில் இருக்கிறதையும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஒரு கலவையாக கொடுக்குறேன். அது பல பேருக்கு வந்து ரியல் லைஃப்பில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மைன்னு ஒவ்வொரு வாட்டியும் யூடியூப்பில் மெசேஜ் வரும்போது தான் தெரியுது. அப்போ எல்லாருமே இப்படி தான் அடி வாங்கியிருக்காங்க. அப்போ லாஸஸும் அதே மாதிரி தானே இருக்கும். அதனால் கேட்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.